ஒரு ஊரில் அமெரிக்காவில் ஒரு ஜான்னு ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த ஜான் தம்பிக்கு எத்தனை வயசு இருந்துச்சா? 15 வயசு தான் இருந்துச்சா அந்த ஜான் தம்பிக்கு. அந்த ஜான் தம்பி 15 வயசில் அந்த தம்பியினுடைய குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டவங்கள யாரும் மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்களா? கொஞ்சம் நம்ம பணக்காரங்களாக இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க எல்லாரும். அதே மாதிரி அந்த தம்பிக்கு கஷ்டப்பட்டவங்கன்னு தம்பி யாருமே தேடலை. தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் அவனால் முடியலை. அவன் போவான். அப்புறமா அவங்க அம்மாவுக்கு சூமலை அப்படின்னு சொன்ன உடனே தம்பி என்ன செஞ்சான்? ஒரு ஹோட்டலில் போய் திருடிட்டானா. அந்த தம்பி சாப்பாட்டுக்காக அவனுக்கு வயிறு பசி ரொம்ப தாங்க முடியலையா. வயிறு பசி தாங்க முடியலன்னு அம்மாவுக்கும் சோமலை. அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் பார்க்கணுன்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை. அப்போ அந்த தம்பியுடைய வயிறு பசி தாங்க முடியாமல் நம்ம அம்மாவுக்கு எப்படியும் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், நம்ம அம்மா அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பான்ல. தம்பிக்கு அம்மாவுக்கு சோமலைல நம்ம அம்மா உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தம்பி என்ன செஞ்சுன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு திருடிட்டானா. திருடின உடனே அந்த தம்பியை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்களாம்? சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களாம். சிறைச்சாலையில் போட்ட உடனே இங்கே என்னென்னா அம்மா வீட்டில் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என் மகனை காங்கலையே அப்படின்னு சொல்லி. சின்ன குடிசையில் இருக்கிறாங்க. எந்த ஊரில்? அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் பெரிய பணக்காரங்களும் உண்டு, ஏழை குடும்பமும் உண்டு. சரியா? அப்போ அந்த பணக்கார குடும்பங்கள் ஏழைகளை நேசிக்கலாம். ஆனால் அவங்க அந்த ஏழை சகோதரிக்கு கொடுக்கலை, அந்த பிள்ளையை கவனிக்கலை. தம்பி என்ன செஞ்சுட்டான்? 15 வயசு தான், அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு தான். ஆனாலும் அவன் எங்கள் அம்மாவுக்கு சோமலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அவன் ஒரு ஹோட்டல் வழியாக போகும்போது வயிறு பசி தாங்க முடியாமல் பார்சல் கட்டி வச்சுருந்தாங்களாம் ஹோட்டலில். அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு ஓடியே வந்தானா. ஓடி அவங்க அம்மாவுக்கு கொடுத்தானா. அம்மா சாப்பிட்டுட்டாங்க, இவனும் சாப்பிட்டுட்டான். அப்போ அந்த சாப்பாடை திருடிட்டு போயிட்டான், ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு அந்த ஹோட்டலில் உள்ளெல்லாம் கண்காணிக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே இவனை கொண்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களாம். சிறைச்சாலையில் போட்ட உடனே அவனை கொண்டு நீதிபர் அந்த கோர்ட்டில் கொண்டு இது பண்ணுவாங்களாம், நீதிபர். அப்போ அந்த நீதிபர் என்ன செஞ்சாரா? தம்பி நீ என்னத்துக்காக களவாண்டா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு பணம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சோமில்லை, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி அப்படி சொன்னானா. அந்த நீதிபர் இடத்துல சொன்னானா, நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நான் வேலை கேட்டேன். நான் ஒரு 15 பேர்கிட்டயாட்டும் நான் வேலை கேட்டிருப்பேன், ஒருவர் கூட எனக்கு வேலை தரல. தம்பி என்ன செஞ்சான்? நான் வேலைக்காட்டு போயிடணும் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி வேலை கேட்டு கடையாக போய் கேட்குறானா. வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ சின்ன பையன், நீ வேலைக்கு வேண்டாம். இவன் நான் சின்ன வேலை ஏதாட்டு செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு தான் தம்பி கேட்டான். தம்பிக்கு யாருமே கொடுக்கல. உடனே தம்பி என்ன செஞ்சுட்டான்? இப்படி போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. திருடுனா அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த அன்னைக்கு அந்த கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நீதிபர் இடத்துல கேட்டாங்களாம். நீதிபர் கேட்டாராம், நீ எதுக்குடா திருடுனா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, எனக்கு வயிறு பசி, இங்கே எங்கள் அம்மாவுக்கு சோமில்லை, அதனால தான் நான் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ இந்த கடைக்காரர் என்ன சொன்னாரா? இவன் வேனுக்கு தான் திருடிட்டான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கடைக்காரது தான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அன்னைக்கு இந்த கோர்ட்டில் உள்ள வேலை பார்ப்பாங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லோரும் வேலை பார்த்தாங்களா, அவங்கெல்லாம் சின்ன தம்பி அவங்க அம்மாவுக்கு சோம்பலன்னு தான் அந்த பையன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னாங்களாம், நீ இவனை கடையில் சேர்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு கடைக்காரர் சொன்னாரா, இவெல்லாம் வேலை செய்ய மாட்டான், இவெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானா. சொன்ன உடனே அந்த நீதிபருக்கு இறக்கம் வந்துட்டான். சின்ன பையன் இப்போ வேறு அம்மாவுக்கு வேறு சோம்பலன்னு சொல்கிறான், அந்த பையன் உயிர் காப்பாற்றப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபர் அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்கக்கிட்டலாம் கேட்டாராம், நீ எல்லாருமே எனக்கு ஒரு $10 கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கே அமெரிக்காவில் டாலர் தான். அந்த டாலர்ன உடனே நீ எனக்கு ஒரு $10 கொடு, இந்த பையனுக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற போலீஸு அந்த அதிகாரி இடத்துலலாம் கேட்டாங்களாம். கேட்ட உடனே எல்லாருமே இறக்கப்பட்டு, சின்ன பையன்லாம் அந்த அன்னைக்கு இவனுக்கு இறக்கப்பட்டு அந்த டாலரை கொடுத்தாங்களாம். அந்த டாலரை கொடுத்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கிட்டான். கடைக்காரர்கிட்ட
கடைக்காரர் வந்து கேஸ் கொடுத்தாரு. இப்போ அந்த கடைக்காரர்கிட்டே இந்த நீதிபதி என்ன சொன்னாரா, நான் உனக்கு எப்படி அந்த கடைக்காரனுக்கு தண்டனையாக கொடுத்துற மாதிரி அவர் சொன்னார், நீ எனக்கு $15 வேணும், நீ இந்த பையனை வேனுக்குன்னு கேஸ் கொடுத்துட்டா, அதனால நீ $15 தா அப்படின்னு அவதாரமாக இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டாங்களாம் இந்த நீதிபதி. அப்போ அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா? நீதிபதி நன்மை தானே செஞ்சாங்க. அந்த தம்பிக்காக இறங்குனாங்களா. அப்போ அந்த தம்பிக்கு இங்கே $15, அவங்க எல்லாரும் $10 கொடுத்துருக்குறாங்க. தம்பிக்கு நிறைய காசு சேர்ந்துட்டு காசு சேர்ந்த உடனே இந்த நீதிபதி சொல்லிட்டாரா, இனி இவனை சிறைச்சாலையில் வைக்கக்கூடாது, இவன் வந்து தன் வயிற்றுக்காக தான் திருடிட்டான், சரி மன்னிச்சு கூட நீ. அந்த தம்பியும் உணர்ந்துட்டானா, நான் குற்றவாளி தான் சார், எங்கள் அம்மாக்காக தான் சார் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி இறக்கப்பட்டு உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி கை நிறைய காசு வாங்கிட்டு வந்த உடனே அம்மாட்ட சொன்னானா, ஏம்மா நான் திருடுனதுனால தானம்மா நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இன்னைக்கு எனக்கு அந்த நீதிபதியே எனக்கு இறக்க செஞ்சுட்டாங்கம்மா, உங்களை காப்பாற்றிடுவேம்மா, வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனானா. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்த உடனே அந்த டாக்டரு அவங்க அம்மாவை நல்லா கவனித்த உடனே அவங்க அம்மாவுக்கு நல்லா சுகம் கிடைச்ச உடனே அவன் சொன்னான், எனக்கு இந்த சின்ன வயசில் எங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக தான் எங்கள் இடத்த வந்து சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்கிற மாதிரி அந்த தம்பிக்கும் ஏதோ ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல மிஷினரியாக போய் சொன்னதுனால அந்த தம்பி ஏசப்பாவை தான் நோக்கி கூப்பிட்டு இருக்கான். அந்த தம்பி தப்பு செய்யணும்னு செய்யலை, வயிற்று பசி தாங்க முடியாமல் தான் தம்பி தப்பு செஞ்சுட்டான். ஆனால் தப்பு உணர்ந்த உடனே எனக்கு ஏசப்பா இறக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி யாருமே தேடலை. தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் அவனால் முடியலை. அவன் போவான், அப்புறமா அவங்க அம்மாவுக்கும் சூமலை அப்படின்னு சொன்ன உடனே தம்பி என்ன செஞ்சான், ஒரு ஹோட்டலில் போய் திருடிட்டானா. அந்த தம்பி சாப்பாட்டுக்காக அவனுக்கு வயிறு பசி ரொம்ப தாங்க முடியலையா. வயிறு பசி தாங்க முடியலன்னு அம்மாவுக்கும் சோமலை, அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் பார்க்கணுன்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை. அப்போ அந்த தம்பியுடைய வயிறு பசி தாங்க முடியாமல் நம்ம அம்மாவுக்கு எப்படியும் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், நம்ம அம்மா அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பான்ல. தம்பிக்கு அம்மாவுக்கு சோமலைல நம்ம அம்மா உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தம்பி என்ன செஞ்சுன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு திருடின உடனே அந்த தம்பியை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்களாம், சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களாம். சிறைச்சாலையில் போட்ட உடனே இங்கே என்னென்னா அம்மா வீட்டில் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என் மகனை காங்கலையே அப்படின்னு சொல்லி. சின்ன குடிசையில் இருக்கிறாங்க. எந்த ஊரில்? அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் பெரிய பணக்காரங்களும் உண்டு, ஏழை குடும்பமும் உண்டு. சரியா? அப்போ அந்த பணக்கார குடும்பங்கள் ஏழைகளை நேசிக்கலாம், ஆனால் அவங்க வந்து அந்த ஏழை சகோதரிக்கு கொடுக்கலை, அந்த பிள்ளையை கவனிக்கலை. தம்பி என்ன செஞ்சுட்டான், 15 வயசு தான், அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு தான், ஆனாலும் அவன் எங்கள் அம்மாவுக்கு சோமலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அவன் ஒரு ஹோட்டல் வழியாக போகும்போது வயிறு பசி தாங்க முடியாமல் பார்சல் கட்டி வச்சுருந்தாங்களாம் ஹோட்டலில். அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு ஓடியே வந்தானா. ஓடி வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்தானா. அம்மா சாப்பிட்டுட்டாங்க, இவனும் சாப்பிட்டுட்டான். அப்போ இந்த சாப்பாடை திருடிட்டு போயிட்டான், ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு அந்த ஹோட்டலில் உள்ளெல்லாம் கண்காணிக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே இவனை கொண்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்களாம். சிறைச்சாலையில் போட்ட உடனே அவனை கொண்டு நீதிபதி அந்த கோர்ட்டில் கொண்டு இது பண்ணுவாங்களாம், நீதிபதி. அப்போ அந்த நீதிபதி என்ன செஞ்சாரா, தம்பி நீ என்னத்துக்காக களவாண்டா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு பணம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சோமில்லை, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து அப்படி சொன்னானா. அந்த நீதிபதி இடத்துல சொன்னானே, நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நான் வேலை கேட்டேன். நான் ஒரு 15 பேர்கிட்டயாட்டும் நான் வேலை கேட்டிருப்பேன், ஒருவர் கூட எனக்கு வேலை தரல. தம்பி என்ன செஞ்சான், நான் வேலைக்காட்டு போயிடணும் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி வேலை கேட்டு கடையாக போய் கேட்குறானா. வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ சின்ன பையன், நீ வேலைக்கு வேண்டாம். இவன் நான் சின்ன வேலை ஏதாவது செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு தான் தம்பி கேட்டான். தம்பிக்கு யாருமே கொடுக்கல. உடனே தம்பி என்ன செஞ்சுட்டான், இப்படி போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. திருடுனா அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் போட்டாங்க.
அந்த அன்னைக்கு அந்த கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நீதிபதி இடத்துல கேட்டாங்களாம். நீதிபதி கேட்டாராம், நீ எதுக்குடா திருடுனா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, எனக்கு வயிறு பசி, இங்கே எங்கள் அம்மாவுக்கு சோமில்ல, அதனால தான் நான் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ இந்த கடைக்காரது என்ன சொன்னாரா, இவன் வேனுக்குன்னு தான் திருடிட்டான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கடைக்காரது தான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அன்னைக்கு இந்த கோர்ட்டில் உள்ள வேலை பார்ப்பாங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லோரும் வேலை பார்த்தாங்களா, அவங்கெல்லாம் சின்ன தம்பி அவங்க அம்மாவுக்கு சோம்பலன்னு தான் அந்த பையன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னாங்களாம், நீ இவனை கடையில் சேர்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு கடைக்காரர் சொன்னாரா, இவெல்லாம் வேலை செய்ய மாட்டான், இவெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானா. சொன்ன உடனே அந்த நீதிபதிக்கு இறக்கம் வந்துட்டான். சின்ன பையன் இப்போ வேற அம்மாவுக்கு வேற சோம்பலன்னு சொல்கிறான், அந்த பையன் உயிர் காப்பாற்றப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்கக்கிட்டலாம் வந்து கேட்டாராம், நீ எல்லாருமே எனக்கு ஒரு $10 கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கே அமெரிக்காவில் வந்து டாலர் தான். அந்த டாலர்ன உடனே நீ எனக்கு ஒரு $10 கொடு, இந்த பையனுக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற போலீஸு அந்த அதிகாரி இடத்துலலாம் கேட்டாங்களாம். கேட்ட உடனே எல்லாருமே இறக்கப்பட்டு, சின்ன பையன்லாம் அந்த அன்னைக்கு இவனுக்கு இறக்கப்பட்டு அந்த டாலரை கொடுத்தாங்களாம். அந்த டாலரை கொடுத்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கிட்டான். கடைக்காரர் வந்து கேஸ் கொடுத்தாரு. இப்போ அந்த கடைக்காரர்கிட்டே அந்த நீதிபதி என்ன சொன்னாரா, நான் உனக்கு எப்படி அந்த கடைக்காரனுக்கு தண்டனையாக கொடுத்துற மாதிரி அவர் சொன்னார், நீ எனக்கு $15 வேணும், நீ இந்த பையனை வேனுக்கு நீ கேஸ் கொடுத்துட்டா, அதனால நீ $15 தா அப்படின்னு அவதாரமாக இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டாங்களாம் இந்த நீதிபதி. அப்போ அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா? நீதிபதி நன்மை தானே செஞ்சாங்க, அந்த தம்பிக்காக இறங்குனாங்களா. அப்போ அந்த தம்பிக்கு இங்கே $15, அவங்க எல்லாரும் $10 கொடுத்துருக்குறாங்க. தம்பிக்கு நிறைய காசு சேர்ந்துட்டு காசு சேர்ந்த உடனே இந்த நீதிபதி சொல்லிட்டாரா, இனி இவனை சிறைச்சாலையில் வைக்கக்கூடாது, இவன் வந்து தன் வயிற்றுக்காக தான் திருடிட்டான், சரி மன்னிச்சு கூட. அந்த தம்பியும் உணர்ந்துட்டானா, நான் குற்றவாளி தான் சார், எங்கள் அம்மாக்காக தான் சார் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி இறக்கப்பட்டு உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி கை நிறைய காசு வாங்கிட்டு வந்த உடனே அம்மாட்ட சொன்னானா, ஏம்மா நான் திருடுனதுனால தானம்மா நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இன்னைக்கு எனக்கு அந்த நீதிபதியே எனக்கு இறக்க செஞ்சுட்டாங்கம்மா, உங்களை காப்பாற்றிடுவேம்மா, வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனானா. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்த உடனே அந்த டாக்டரு அவங்க அம்மாவை நல்லா கவனித்த உடனே அவங்க அம்மாவுக்கு நல்லா சுகம் கிடைச்ச உடனே அவன் சொன்னான், எனக்கு இந்த சின்ன வயசில் எங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக தான் எங்கள் இடத்த வந்து சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்கிற மாதிரி அந்த தம்பிக்கும் ஏதோ ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல மிஷினரியாக போய் சொன்னதுனால அந்த தம்பி ஏசப்பாவை தான் நோக்கி கூப்பிட்டு இருக்கான். அந்த தம்பி தப்பு செய்யணும்னு செய்யலை, வயிற்று பசி தாங்க முடியாமல் தான் தம்பி தப்பு செஞ்சுட்டான். ஆனால் தப்பு உணர்ந்த உடனே எனக்கு ஏசப்பா இறக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தோடனே அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. அம்மாவுக்கு நல்லா சுகம் கிடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சொல்லுவாங்க, தம்பி நீ இனிமேல் களவு செய்யக்கூடாது, நீ வந்து இனி படிக்கப்போ, நல்லா படி அப்படின்னு சொன்னாங்க. தம்பி அதுக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு போன உடனே கஷ்டப்பட்டவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கம்மியாக உடுப்போம், அவங்க வந்து நல்ல ட்ரெஸ் உடுப்பாங்கல்ல பணக்காரங்க. நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய கேடகம் மகா பெரிய பயணமாய் இருக்கிறேன். சொல்லிடலாம். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கரெக்டு. தமிழ் எழுப்பிடலாம், எல்லாருமே சொல்லிடலாம். சின்ன வசனம் தான். நான் உனக்கு கேடகமாய் நீ சொல்லித்தாரு. ஆசீர்வாத